ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இதிலே நாம் அவரை துதித்து நாம் பாடி ஆராதித்து நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். 6 நாளும் வேலை, 7ஆம் நாள் அது ஓய்வு நாள். ஓய்வு நாள் தேவனுக்குரியது. மனுஷனுக்காகவும் அது உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. இதற்காக அந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை, நாம் பரலோகத்திற்குரிய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வேதத்தில் எழுதியிருக்கிற அத்தனை வசனங்களையும் நாம் நம்ம இருதயத்திலே சிந்தையிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாளை நாம் உட்கார்ந்து நாம் தியானித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் தகுதி பெறுவதாக மாறும்படியாக இந்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. 6 நாளும் கஷ்டப்பட்டு நமக்காக வேலை செய்கிற சரீர உழைப்பு இருக்கு. சரீரம் பலவீனம் தானே, சரீரம் எப்படியும் பலவீனம் தானே ஆகும். அதற்காகவும் ஓய்வு. அது மாத்திரமல்லாமல் ஓய்வு நாள் அது தேவனுக்குரியது. தேவனுக்குரியது நாம் தேவனுக்கு செலுத்தி ஆக வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே, பரிசேயரும் வேதபாரரும் அவனை சோதிக்கும்படி என்ன பண்ணாங்க? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர், ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னான். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய நாம் திருடக்கூடாது. தேவனுடைய நாளை நாம் திருடக்கூடாது. மனிதன் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் தனக்காகவும் தனக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வான். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் மனம் மாறி 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 பேச மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவருடைய வஸ்திரங்கள் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது. எப்படி வெள்ளியும் பொன்னையும் புடமிட, அதை விட இன்னும் அதிகமாய் புடமிடப்பட்ட வசனங்கள் கர்த்தருடைய வசனங்கள். வேதத்திலே கர்த்தருடைய வசனங்கள் இருக்கின்றது. நிறைய பேருடைய வசனங்கள் இருக்கு, ஆனால் அதிலே கர்த்தருடைய வசனங்கள் இருக்கு. அதை நாம் தேடி வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெனரலாக நமக்கு எல்லாம் தெரியும். பவுல் சொல்லிவிட்டார், நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஒழித்து விட்டார் என்று. நியாயப்பிரமாணத்திலே 3 வகையான டிவிஷன் உண்டு. 3 விதமான டிவிஷன் உண்டு. ஒன்று ஒழுக்க ரீதியான கட்டளைகள், இன்னொன்று சடங்காச்சார கட்டளைகள், அதாவது பலிகள், தேவனுக்குரிய அந்த பலிகள், ஆராதனைக்குரியவைகள். இன்னொன்று தேசத்திற்கு உரியது, தேசத்திற்கு உரிய கட்டளைகள். இவைகள் 3ம் சேர்ந்துதான் நியாயப்பிரமாணம். பவுல் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிற நியாயப்பிரமாணம் என்று அவர் நிறைய நிருபங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுற யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்று. நியாயப்பிரமாணம் ஆண்டவரை எதை ஒழித்தார், எதை அழித்தார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. காணிக்கையும் பலியையும் விருத்த சேதனத்தையும். அங்க பவுல் சொல்றது என்னன்னா, விருத்த சேதனத்தை தான் அவர் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணம் சொல்றாரு. கலாத்தை எழுதும் போது என்ன சொல்றாரு? விருத்த சேதனத்தை தான் அவர் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணம் என்று அந்த பெயரை அவர் நியாயப்பிரமாணத்தை விருத்த சேதனம் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அவர் குறிப்பிடும் பொழுது நியாயப்பிரமாணத்தை கைக்கொள் நீங்கள் யாவரும் சாபத்துக்கு உட்படுகிறீர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால் விருத்த சேதனத்தை. நமக்கு விருத்த சேதனம் நமக்கு பண்ண தேவையில்லை, அது தேவையில்லை. அது ஏனென்றால் அது இஸ்ரவேலுக்கு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. அது புதிய ஏற்பட்ட வசனத்தை நாம் எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ண விருத்த சேதனம் அல்ல என்று, இருதயத்திலே விருத்த சேதனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒழுக்க ரீதியான கட்டளைகள், சமூக ரீதியான கட்டளை, இவையெல்லாம் அப்படிதான் இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் அந்தந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டுக்கு எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அந்த நாட்டுக்குரிய சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அந்த சட்டங்கள் எல்லாம் என்னது? அதுதான் நியாயப்பிரமாணம். இந்தியாவில் சட்டம் எப்படி எழுதப்பட்டது? அம்பேத்கர் எப்படி சட்டங்கள் எழுதினார்? நியாயப்பிரமாணத்தை பார்த்தா சட்டங்கள் எழுதினார்.
நியாயப்பிரமாணத்தை வாசித்து தான் அதை விரிவுபடுத்தி எந்தெந்த வகையிலெல்லாம் குற்றம் நடந்தால் எப்படி தண்டனை என்று எல்லாவற்றையும் என்ன பண்ணார் அவர் எதை வைத்து எழுதினார்? டாக்டர் அம்பேத்கர் எதை வைத்து எழுதினார்? நியாயப்பிரமாணத்தை வைத்து, வேதத்தை வைத்து தான் அவர் எழுதினார். அந்த சடங்காச்சாரமான கட்டளைகள், அதாவது ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்றையும் நாம் கடைபிடிக்க தேவையில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினபடியினாலே நாம் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து ரத்தம் சிந்தனம் தேவையில்லை, பலி கொடுக்க தேவையில்லை. அந்த சடங்காச்சாரமான கட்டளைகளை அவர் ஆண்டவர் ஒழித்தார். ஆனால் இந்த ஒழுக்க ரீதியான கட்டளைகள், சமூக ரீதியான கட்டளைகள் இவை அப்படியேதான் இருக்கிறது. நீங்க வேணா ஒன்று செஞ்சு பாருங்களேன், சின்னதாக ஒரு கொலை செஞ்சு பாருங்களேன். என் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டு இருக்குது, கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், சேதத்திற்கு சேதம் என்று எழுதப்பட்டிருக்குது. நீங்க வேணா ஒரு சின்ன ஒரு கொலையை செஞ்சு பாருங்களேன், உங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீங்க சொல்ல முடியுமா, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் கீழ்பட்டவன் அல்ல, நான் கிறிஸ்தவன், எனக்கு நியாயப்பிரமாணம் என்பது கிடையாது, நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது உங்களால் விபசாரம் வேசித்தனம் செய்ய முடியுமா? அல்லது கற்பழிக்க முடியுமா? நீங்க போய் சொல்ல முடியுமா? இல்லை, நான் கற்பழிக்கலாம், நான் யாரை வேணாலும் நான் என்ன பண்ணலாம், நான் வந்து கிறிஸ்தவன், நான் நியாயப்பிரமாணத்தில் அடிமைப்பட்டவன் அல்ல, அதனால் நான் கற்பழிக்கலாம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? தூக்கி போடுவாங்க ஜெயில. அது சமூக ரீதியான கட்டளைகள். நீ சமூகத்துக்கு கீழ்பட், சட்டம் என்ன சோதனைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம். அப்படியாக அந்த நியாயப்பிரமாணத்திலே 3 வகையாக ஆண்டவர் அதை பிரித்து வைத்திருக்கிறார். ஒன்று, ஒழுக்க ரீதியான கட்டளைகள். ஒழுக்கம் என்ன? நீ எப்படி இருக்க வேண்டும், நீ என்ன பண்ண, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபசாரம் செய்யக்கூடாது, உன் மனைவி உயிரோடு இருக்கிற இன்னொருத்த போய் விவாகம் நீ செய்யக்கூடாது, விவாகம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்களேன், உன் மனைவி உயிரோடு இருக்கிற இன்னொருத்த நீங்க போய் திருமணம் செஞ்சு பாருங்க, சட்டம் உங்களை சும்மா விடுதான்னு பார்த்துடலாம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் அவர் உண்டாக்கினதை திருத்தி திருத்தி பேசி 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 மாற்றி மனிதன் தனக்காகவும் தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் மாற்றிக்கொண்டான். எல்லாவற்றையும் அவன் தனக்காக மாற்றிக்கொண்டான். ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிற ஒரு சபையும் நம்மளால் இன்றைக்கு கண்களால் காண முடியாது. எல்லாம் மாம்சத்துக்குரிய சபைகள். ஊழியக்காரன் ஒன்று பொன் ஆசை இருப்பான் அல்லது பொருள் ஆசையில் இருப்பான். ஒன்று அவன் பொன் ஆசையில் இருப்பான், இல்லை பொருள் ஆசையில் இருப்பான். ரெண்டுமே ஊழியக்காரனத்தில் உண்டு. முதல்ல என்ன பண்ணுவான்? பொருளாசை, சேர்க்கணும். 10 பேர் வந்தோடனே என்ன பண்ணுவான்? உடனே ஒரு இடத்தை வாங்கன்னு சொல்லி திட்டம் போடுவான். 10 பேர் சபைக்கு வந்தாலே போதும், உடனே ஒரு திட்டம். சபைக்கு அடுத்ததானது திட்டத்தை போட்டு வகுத்து இடத்தை வாங்கி கட்டிடத்தை கட்டி சம்பூர்ணம் வாழும்போது என்ன ஆகும்? அவனுக்கு பொன்னாசை வரும். பொன்னாசை. இன்னைக்கு பாருங்க, அநேக ஊழியக்காரங்க பொன்னாசை உடையவர்களாய் இன்றைக்கு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்றவர். ஏன்னா கிறிஸ்தவர்கள் சொல்லி இருக்கிறது, கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நீ உன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறாயா? நீ கிறிஸ்தவன். நீ ஒரு கண்கள் இச்சை நீ சிலுவையில் அறைந்திருக்கிறாயா? நீ கிறிஸ்தவன். நீ உன் ஜீவனத்தை பெருமை நீ அறைந்திருக்கிறாயா? நீ கிறிஸ்தவன். சபைக்கு போறவன், காணிக்கை கொடுக்கிறவன், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. உண்மை கிறிஸ்தவர்கள், ஆனால் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல. சகலத்தின் தேவன் அறிவார். நிறுத்தி பார்ப்பார். உள்ளந்திரியிலே ஓடி பார்க்க தெய்வத்துக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்திராதீங்க. உன் அந்தரங்க பாவங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வெட்ட வெளிச்சம். உன்னுடைய உத்திரமும் சாட்சி கொடுக்கும். உன்னுடைய கல்லுகள், உன்னுடைய சுவர், உன்னுடைய உத்திரமும் சாட்சி கொடுக்கும். நீ யார், நீ எப்படிப்பட்ட, நீ என்ன செய்தாய் என்று. உலகத்துக்கு வேற நீ வேஷம் போட்டுக் கொள்ளலாம்.
உலகத்துக்கு வேஷம் போட்டு கொண்டு திரியறோம் நான் ஒரு பாஸ்டர் என்று, நான் ஊழியக்காரன் என்று. ஆனால் ஆண்டவர் உன்னை தராசுரை நிலைநிறுத்தி பார்ப்பான். நீ உத்தமமான ஊழியக்காரனா, நீ உத்தமமான ஊழியக்காரனா என்று. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் இங்கு சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் என்று அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்ன, விருத்த சேதனத்தை சொல்லுகிறார். நம்மால என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலா நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு அவங்க சொல்ற ஒரு பேசிக் கான்செப்டே இல்லை. நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறது, என்ன என்று உனக்கு வேற தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் வேற தேவை நம்ம உண்டாக்கலாம் இல்லாம நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்பட்டோம் அல்ல, நான் தேவைகளை உண்டாக்கலாம், சேவைகளை உண்டாக்கலாம், நான் கொலை செய்யலாம், விபச்சாரம் செய்யலாம், பொய் சொல்லலாம், களவு செய்யலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். இல்லை ஆனால் சொல்லுவாங்க இல்லை அதை நீங்க கடைபிடித்தாக வேண்டும் என்று. என்னப்பா நீங்க தானே சொல்ல நியாயப்பிரமாணம் இல்லை, நான் கீழ்பட்ட அல்ல என்று. அது சொல்லுவோம், ஆனா நீங்க இதை கடைபிடித்தாக வேண்டும் என்று. ஒரு தெளிவு இல்லாத அதாவது மழுப்புகிறதான சபைகள். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய அக்னி விரலால் எழுதப்பட்ட 10 கற்பனை, அதை ஒலிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இறங்கி வந்தார். அதுவா பிதாவுடைய சித்தம். பிதா எழுதி கொடுத்த, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய விரலால் எழுதி கொடுத்த கற்பனையை ஒலித்து கட்டவா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். என்னையா நியாயம்? அவர் பிதாவுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவராய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஜீவ பலியாக, பழுதற்ற பலியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எழுதியிருக்கிறபடியே அவர் சிலுவை சுமந்தார், எழுதி இருக்கிறபடியே அவர் ரத்தம் சிந்தினார், எழுதி இருக்கிறபடியே அவர் அடிக்கப்பட்டார், எழுதி இருக்கிறபடியே தம் ஜீவனை கொடுத்தார், எழுதி இருக்கிறபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் மாற்ற முடியாது. எழுதப்பட்டதுதான் என்று பிலாத்துவே சொல்லும் பொழுது, நான் எழுதினதே என்று பிலாத்துவே சொல்லும் பொழுது, வானத்தை பூமி உண்டாக்கினவர், சர்வலோகத்தை உண்டாக்கினவர், அவர் எழுதி கொடுத்த 10 கற்பனையை மனுஷன் ஒழித்து விட்டான். ஆனால் தேவன் ஒழிக்கவில்லை. ஓய்வு நாளை ஆசரிக்கிற புறஜாதியாராக இருக்கிற நாம், புறஜாதி கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் எங்க இருப்போம் தெரியுமா? ஏசாயா 56 வசனத்து பிரகாரமாக நாம் அவருடைய ஜெப வீட்டிலே இருப்போம். ஓய்வு நாளை ஆசரிக்கிற புறஜாதியாராக இருக்கிற நாம், கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம் அவருடைய ஜெப வீட்டிலே நம்மளை கொண்டு போய் அவர் மகிழ பண்ணுவார். நாம் அவரோடு சந்தோஷமாக எந்நேரமும் துதித்துக் கொண்டு, எந்நேரமும் ஜெபித்துக் கொண்டு அவருடைய ஜெப வீட்டில் நாம் இருப்போம். அப்படித்தான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் எழுதப்பட்டால் அதை மாற்றுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, மாற்றவும் முடியாது. பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை, மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வசனம் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது. வசனம் பொய் சொல்வதில்லை, வசனம் மாற்றி பேசாது. வசனத்துக்கு ஜீவன் உண்டு. ஏன்டா அந்த வசனம் தான் தேவன். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது. அந்த வார்த்தையே தேவனாக இருந்து எவன் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான் தேவன், அவர்தான் தேவன். எழுதப்பட்ட வார்த்தை அது தேவனாக இருக்கிறது. என்ன பண்ணுது? அது போய் கிரியை செய்யுது. ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை போய் நோயை சுகமாக்குது, வியாதியை சுகமாக்குது, பிசாசை துரத்துது. 100க்கு அதனுடைய வேலைக்காரர் என்ன பண்றார்? வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துறார். அந்த கானானிய ஸ்திரீயுடைய பெண்ணுக்கு என்ன பண்றார்? உன் விசுவாசத்தோடு ஆக கடவுள் என்று சொன்ன உடனே அவர் பிசாசு நீங்கி அவர் பிழைத்தார். அவர் வார்த்தை சொல்லும்போது என்ன, அந்த வார்த்தை தான் தேவன். வார்த்தை இல்லை, வெறும் அது வேர்டு இல்லை, வெறும் ஒரு அது எழுத்தல்ல, அந்த வார்த்தை தான் தேவன். அதனால் அந்த தேவன் கிரியை செய்கிறார். வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் இருக்கிறதான தேவன்
கிரியை செய்து நோய்களை நீக்குகிறார், வியாதிகளை நீக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். சகலவற்றையும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, சகலவற்றையும் அந்த வார்த்தை செய்கின்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓய்வுநாள். ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்க போகிறோம், நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு வேற என்ன முடியும்? நம்மளால நம்ம நற்று தெய்வத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்கணும், துதிக்கணும். அவர் நமக்காக செய்துவிட்டு நினைத்து 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 துதிக்கணும். பாவியாக இருக்கும் பொழுதே நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா? நல்லவனுக்காக ஒரு வேலை ஜீவனை கொடுக்க, ஆனால் பாவியாக இருக்கும் பொழுதே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். நம்ம ரட்சித்த தெய்வம் அவர். நம்ம ரட்சித்த தெய்வம், நமக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம். நமக்கு நம்மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. நாம் மரித்தாலும் பிழைப்போம், உயிர் செல்வோம். நமக்கு நித்திய ஜீவனை அவரை கொடுத்திருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவோம், நான் கடைசி நாள் எழுப்புவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். என் வார்த்தையில் ஒருவன் கை கொண்டால் அவன் மரணத்தை ருசி பார்ப்பது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் இன்னொரு வாழ்வு உண்டு, தேவனோடு அந்த வாழ்வு. அதற்காக தான் நாம் இவ்வளவு நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தவனாய் மாறும் பொழுது, அவர் தம்முடைய பிள்ளைகளாய் அவர் ஆமென் ஏற்றுக்கொள்வார். ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். 2ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரோ அத்தனை பேர் அவனுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் யார்? தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள் நாம் பாவம் செய்து செய்து எங்கேயோ இடத்துல நாம் இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும். அருகாமையோடு வேலை எல்லோரும் பரலோகத்துக்கு வரலாம், எல்லோரும் ஒருவேளை பரலோகம். ஆனால் அங்கே நிறைய இடங்கள் உண்டு. ஒவ்வொரு இடத்திலும் எங்கேயோ ஒரு மூலையில தேவனை பார்க்க முடியாத நிலைமையிலே நீங்க நாம் வைக்கப்படுவோமானால் அதற்கு என்ன பயன், என்ன பிரயோஜனம்? அதே நிலைமையில தேவனோடு நாம் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம். நாம் எங்கே இருக்க போகிறோம்? பரலோகத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்க போகிறோம்? தேவனோடு இருக்க போகிறோமா, அல்லது தேவனுக்கு தூரமாய் தேவனை காணாதபடி எங்கோ இடத்துல நாம் இருக்க போகிறோமா? அது தீர்மானிக்க வேண்டியது மனுஷனாகிய நம்மளுடைய கடமை. என்னால் அவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொள், தீமையை தெரிந்து கொள். இது வேண்டாம், அது உங்களுடைய கையிலே கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் என்னாச்சு? அவன் ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள், அல்லது நன்மை தீமையாயும் கனியை தெரிந்து கொள், இது உன் இஷ்டம் என்னை விட்டு விட்டான். ஆனால் மனிதன் தீமையை தெரிந்து நன்மை தீமையை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் லாபத்தை உனதாக வைக்கிறேன், எதை நீ விரும்புகிறாயோ அதன் பலனை நீ புசிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எதை நீ தெரிந்து கொள்கிறாய்? தேவனோடு அவரோட அருகாமை இருக்க போகிறாயா, அல்லது எங்கேயோ ஒரு தூரத்தில் தேவனையே காண முடியாத நிலைமையில இருக்க போகிறாயா? தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஓய்வு நாள் பாட்டாக சங்கீதத்தை படித்துவிட்டு நாம் தேவனை துதிக்கலாம். சங்கீதம் 92வது அதிகாரம் அது ஓய்வு நாளுக்காகவே உண்டாக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஒவ்வொரு ஓய்வு நாளிலுமே இந்த பாட்டை வாசித்து விட்டு பின்பு அவர்கள் தேவாலயத்தை ஆராதனை செய்வார்கள். அதை எட்டிங் பாருங்க. ஓய்வு நாள் பாட்டாக்கிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான ஒரே ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்பு தியானத்தோடு வாசிக்க சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது செய்திகளின் மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சப்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருகம் உள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புள்ளை போல தளித்து அக்கிரமக்கார் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும்.
கர்த்தாவே, நீ என்றென்றைக்கும் உன்னதவனாய் இருக்கின்றீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரம் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருந்த கொம்பை போல உயர்த்துவேன், புதிய ஞால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேடுவதை என் கண் காணும், என விரோதமாய் இருந்த துன்மார்க்கருக்கு நேடுவதை காது கேட்கும். நீதிமன்றம் பணியை போல செலுத்தி லிபரோனே கேதுரிப்பை வளர்வான். கர்த்தர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் ஒத்தவர் என்றும் என் கண்மலை அவர் அநீதியிலே விளங்க பண்ணும்படி அவங்க முதிர்வதை கனி தந்து புஷ்டியும் பசியுமாயிருப்பார்கள். ஆமென். ஆம், நாம் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது வந்த வசனத்திலே சொல்லப்பட்ட தேவனுடைய கிரிகள் நம்மிடத்திலே அது காணப்படும். நம்ம சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நமக்காக ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தவர், காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பேரை நமக்கு அவர் கொடுப்பார். ஜீவ காலம் எல்லாம் நம்மை அவர் ஜீவனோடு காப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர். நாம் துதிக்கலாமா? முதலாவது பாடல், துள்ளுதையா உன் நாம் சொல்ல சொல்ல. பாடணும் எல்லோருமாக சேர்ந்து உற்சாகத்தோடு நாம் பாடுவோமா?
துள்ளுதையா, நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி பார்க்கையிலே. நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி பார்க்கையிலே. பேய்கள் அலறுதையா, பெரியவன் நாமத்திலே. பேய்கள் அலறுதையா, பெரியவன் நாமத்திலே. துள்ளுதையா, உன்னாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, துள்ளுதையா. உன்னாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. ஆம், அவரை நோக்கி பார்த்தால் நோய்கள் நீங்குது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடைந்தது என்ற வேதம் சொல்லுகிறது. ஆம், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் அப்படியே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் பலவீனத்தை சுமக்க தேவையில்லை, நோயை சுமக்க தேவை. ஏனென்றால் எனக்காக உனக்காகவும் உங்களுக்காகவும் தேவனாக கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆம், வியாதிகளை சுமந்து விட்டார், நோய்களை சுமந்து விட்டார், பலவீனத்தை சுமந்து விட்டார். நாம் சுமக்க தேவையில்லை, நாம் சுமக்க தேவையில்லை. நாம் அறிக்கை செய்ய வேண்டும், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. வேதத்தில் எழுதப்பட்டு என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் தாமே நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறபடியாலே நான் பலவீனத்தை சுமக்க தேவையில்லை, நோயை சுமக்க தேவையில்லை, வியாதியை சுமக்க தேவையில்லை என்று என்று நாம் வசனத்தை சொல்லி வசனத்தை தான் நாம் சொல்லணும். சும்மா நம்ம அதை எதையும் பேசக்கூடாது. ஏன்னா தேவன் வானத்தில் இருக்கிற நாம் பூமி இருக்கும். அதனால் நம்முடைய ஜெபங்கள் சுருக்கமாக வசனத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். வசனத்தை நாம் கன்ஃபஸ் பண்ண 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 ஏன்னா எழுதப்பட்டு இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். வேதத்தில் எழுதி இருந்தால் நிச்சயம் அது நிறைவேறும், நிறைவேறி ஆக வேண்டும். அதுதான் தேவனுடைய வேதத்தினுடைய ரகசியம். அதை மாற்ற ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, முடியாது. அதை தடை செய்ய ஒருவரால் முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க நிச்சயம் அது நிறைவேறி ஆகும் ஆகும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுதான வார்த்தையை ஒருபொழுதும் அதை கிரியை செய்யாமல் அவர்கிட்ட திரும்புவதில்லை. அந்த வார்த்தையை தாம் விரும்பின காரியம் செய்து முடிக்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே வசனம் எழுதப்பட்டிருந்தால் அது நிச்சயம் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். நாம் அதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும், பெற்றுக்கொண்டோம் என்று நிச்சயம். என்றால் அது சாதாரணமான வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஒருபொழுதும் பொய் சொல்வதில்லை. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கிரியை செய்யாமல் தரையில் அது விழுவதில்லை. அது கிரியை செய்தே ஆக வேண்டும். அது கிரியை செய்தே ஆக வேண்டும். இது தேவ நியதி, வேதத்தின் தத்துவம். ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்த உங்க நிச்சயம் பிரகாசமடைய. நோயோடு இருக்கீங்களா, வியாதியோடு இருக்கீங்களா, பலவீனத்தோடு இருக்கீங்களா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார், அப்பொழுது நாம் பிழைப்போம். வியாதி நீங்கும், எல்லாம் நீங்கும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நடக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் செய்வார். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருந்து கழுகை போல சட்டுகளை வீழ்த்தி உயர உயர பறக்கும்படியாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு சமாதானமாக அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நல்லவர்.
அவர் நல்லவர், ஒருபோதும் தீமை செய்யாதவர். தேவன் பொல்லாங்கனால் சோதிப்பு அல்ல என்று யாக்கோபு சொல்கிறார். ஒருவரும் தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கிற தேவன் அல்ல என்று யாக்கோபு நிறுவனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சோதிக்க பிறகு அவர் உதவி செய்ய வல்லவர். நீங்க கேட்கலாம், ஆபிரகாம் சோதித்த, யோபு சோதித்தார், அதெல்லாம் ஒரு அடையாளமாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக நாம் அறிந்து கொள்ளும்படி, நாம் அதை விசுவாசிக்கும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஒருபொழுதும் பொல்லாங்க சோதிக்கிற தேவன் அல்ல. நன்றி நன்றி நல்லவரே உமக்குத்தான். இந்த பாடல் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. என்னப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர் எனக்கு இன்று போனால் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர் எனக்கு இன்று போனால் தந்தீர். மறவாத என் நேசரே, உன்னில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். மறவாத என் நேசரே, உன்னில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே எனக்கு உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே எனக்கு உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே.
வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே முன்னிலையில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே முன்னிலையில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே என்னப்பாவும் திருப்பாதமே என்னப்பாவும் திருப்பாதமே. ஆம், நம்முடைய துயரமெல்லாம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். துயரமெல்லாம் நீங்கி போகும். நாம் நிர்மோகமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கால வேளம் புதிய கிருபைகளை தந்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் என்னென்ன காரியம் எல்லாமோ நடந்து கொண்டிருக்கு. ஆனால் உங்களையும் இன்னும் தேவன் கிருபையாய் நடத்துகிறார், கிருபையாய் பாதுகாக்கின்றார். ஆம், நம்ம இவர் தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தினந்தோறும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி வழி எடுக்க வேண்டும். ஸ்தோத்திரமை எடுக்க வேண்டும். ஸ்தோத்திர படி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது. ஆம், வேதனை துன்பம் துயரம் எல்லாம் மாறிப்போகும். எல்லாம் மாறிப்போம். ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் சிலுவையை நமக்காக செய்து முடித்தார். சிலுவையை அவர் செய்து முடித்தார். நம்முடைய வேதனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானம் உண்டு ஆக்கினி அவர் மேலே விழுந்தது. அவர் தருவலால் நாம குணமாகிறோம் என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அல்லேலூயா. நமக்கு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து விட்டு துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார். வேதனையை அவர் சுமந்து கொண்டார். பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் கொண்டு போகப்பட்டார். வாய் திறவாத அவர் ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று வேதம் சொல்லுவது. அவ்வளவாக அவர் கேடு உண்டாக்கினார்கள். அல்லையா, அவருக்கு ரூபமே இல்லையா. இவர் ஒரு மனுஷன் சொல்லக்கூட முடியாத அவ்வளவாய் அவர் அடித்தார்கள். ரத்தத்தை சிந்த வைத்தார்கள். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, நம்முடைய ஆத்மா மரிக்காமல் உயிர்ப்பிக்கும்படியாக. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் நமக்காக அவர் செய்து முடித்தார் சிலுவையிலே. ஆம், அதற்காக நான் நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த பாடலை பாடுவோமா? அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வம் நேசிக்கிறேன். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் புகழ்ந்தானே, என் நேரமும் ஏக்கந்தானே. எப்போதும் புகழ்ந்தானே, என் நேரமும் ஏக்கந்தானே. எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவ
பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேச நீதானையா. உறவோ பொருளோ பிரிக்காதையா, என் நேச நீதானையா. எல்லாம் நீதானே அப்பா, எல்லாம் நீதானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துணைக்கும் காருண்யமே, மன்னித்து மறைக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துணைக்கும் காருண்யமே, மன்னித்து மறைக்கும் தாயுள்ளமே. விண்ணக பேரின்பமே அப்பா, விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கந்தானே. எப்போதும் உம் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கந்தானே. எல்லாம் நீதானே அப்பா, எல்லாம் நீதானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. தேற்றிடும் தெய்வமே, தினம் தருபவரே. தேற்றிடும் தெய்வமே, தினம் தருபவரே. ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே. அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே. மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே. மீட்பின் நாளுக்கென்று முத்திரையானவரே. எங்கள் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே,
இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர். ஜபமே உன் வரமால், ஜபமே உன் தயவால், ஜெயமே உன் வரமால், ஜபமே உன் தயவால். அதனால் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறேன், சத்தியம் பேசுகிறேன், சாட்சியாய் நிறுத்துகிறேன், சத்தியம் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்கள் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்கள் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலையை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலையை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆம், ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய சரீரமே ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஆம், நமக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை பொய்யா போயிடும். இல்லையா? தேவன் பொய் சொல்ற மாதிரி இல்லை, இல்லை, தேவன் பொய் சொல்லுவார் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நிச்சயம் நிச்சயம் ஹல்லேலூயா கிரியை செய்யும். அந்த வார்த்தைகள் நம்மிடத்தை கிரியை செய்யும். எழுதப்பட்ட வார்த்தை நம்மிடத்தை கிரியை செய்யும். வியாதியோ வறுமையோ துன்பமோ துயரமோ வேதனையோ எல்லாம் நீங்கும், எல்லாம் நீங்கும். ஏனென்றால் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு முன்னதாக எல்லா நாமங்களும் முழங்கால் படிக்கிட்டே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:22 இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பரலோகத்தை ஏறி போய் பிதான வலதுபத்தை விட்டிருக்கிறபடினாலே எல்லா தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு ஆக வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அது எந்த வல்லமையா இருந்தாலும் சரி கீழ்ப்பட்டே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்னதாக வியாதி என்கிற வல்லமை, நோய் என்கிற வல்லமை, பிசாசு என்கிற வல்லமை, தரித்திரம் என்கிற வல்லமை, பலவீனம் என்கிறதான வல்லமை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின்
நாமத்துக்கு முதலாக அடங்கி முழங்கால் படிட்டே ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். தேவனதை மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியினால் நிச்சயம் அந்த வார்த்தை கிரியை செய்தே ஆக வேண்டும். கிரியை செய்யும், கிரியை செய்யும். அவரை நோக்கி உங்கள் பிரகாசம் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நிச்சயமாக நம்முடைய ஊர்கள் எல்லாம் அவர் பிரகாசிக்க செய்வார், பிரகாசிக்க செய்வார், பிரகாசிக்க செய்வார். ஆமே. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆம், நம்மளை நீதிமான் ஆக்கின தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆம், பாவி பாவி என்னை பிசாசு நம்மை குற்றப்படுத்தினான். ஆம், இல்லை, நீ நீதிமான் என்று இயேசு கிறிஸ்து நம்மளை நீதிமானாக மாற்றினபடினால், ஆம், கிரியை செய்யாமல் நீதிமானாய் மாற்றுவது நாம் விசுவாசம் வைத்தபடி, நாம் வைத்த விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி, ஆம், நாம் இன்றைக்கு நீதிமானாக இருக்கிறோம். பாவி அல்ல, பாவி அல்ல. ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவி என்ற பெயரை பெற்றிருந்தோம். இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ நாம் நீதிமான். அவரை விசுவாசித்தாலே நான் இன்றைக்கு நீதிமான். ஹல்லேலூயா. ஒன்றைக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன வறுமை இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, நிச்சயம் மாறும், நிச்சயமாக. பாருங்க, அந்த பெரும்பாலான ஸ்திரீ அவளை எடுத்தா பாருங்க, அவருடைய தீர்மானம். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் தனியதை சொல்லிக் கொண்டு அவள் பின்னாடியாக வந்து இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே உதிரி போக்கு நின்று போட்டு தன் சரீரத்திலே ஆரோக்கியம் அடைந்து அவள் கண்டு சொஸ்தமாகி போனாள். அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அந்த கானானிய ஸ்திரீனுடைய மகள் பிசாசுல வேதனைப்படுகிறாள் என்று இயேசு வந்து கேட்ட பொழுது, அவளும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாள். அவள் ஒரு கிரியம் செய்யல, ஜஸ்ட் விசுவாசம் வைத்தாள். பிள்ளை மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகள் பிள்ளைகள் நாய்கள் தின்னுமே என்று சொன்ன பொழுது ஆண்டவரே ஆடி போயிட்டார். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசம் வியாதியை ஜெயிக்கும், விசுவாசம் நோயை ஜெயிக்கும், விசுவாசம் பிசாசை துரத்தும். நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமை காண்பாய் என்றதான் வேதம் சொல்லி இருக்கிறது, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. மார்த்தாலை பார்த்து சொல்றார், லாசரு மரித்து போன, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயம் நாம் காண்போம். நம்மளை காண செய்வார். அவர் ஒருபொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் தேவன். நம்மை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. நம்மை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார், விடுவிப்பார், நிற்க வைப்பார், நிற்க வைப்பார். வெட்கப்பட இடத்திலே நம்ம நிற்க வைப்பார். நம்மளை ஓடச் செய்ய மாட்டார். நீ என்ன சொல்ற வசனம் என்ன சொல்றேன், நீ ஓடி போகல போல ஓடி போவதில்லை. உன்னை நிற்க வைப்பார். சத்துக்கள் முன்னாடி பந்தி ஆயத்து உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நிச்சயம் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவரைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் கவலைப்படாதீங்க, ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக, உங்கள் தேவைகளை சந்திப்பதாக, உங்கள் எண்ணங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. வெகு நாளாய் காத்திருப்பது மனதை இழைக்கப்படும் என்பதும் சொல்லுகிறது. வெகு நாளாய் காத்திருக்கிற காரியம் இந்த நாளிலே இப்பொழுதே உங்களுக்கு தேவனதை செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர் தேவைகளை சந்திப்பீராக, எண்ணங்களை நிறைவேற்றுவீராக. ஆம் தகப்பனே, உண்மை அல்லாமல் யார் எங்களை விடுவிக்க கூடும்? நீர் அல்லவா விடுவிக்கிற தேவன், அக்கினி சுவாழ்ந்து விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா, சிங்க கெபிந்து விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா. ஆம் தகப்பனே, உண்மை அல்லாமல் யார் ரட்சகர்? உண்மை அல்லாமல் யார் ரட்சகர்? நீரே எங்களை ரட்சிக்கிற தேவன். எங்களை இந்த நோயிலிருந்து ரட்சியும், வியாதியிலிருந்து ரட்சியும், இந்த கடன் பாரத்திலிருந்து ரட்சியும், தரித்திரத்திலிருந்து ரட்சியும், இந்த பலவீனத்திலிருந்து எங்களை ரட்சியும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது கிரிகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே நீ செய்துவிட்டபடியால் உமக்கு மகிமை செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஆமேன். ஹல்லேலூயா.